ஹாய் 10th and 11th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 9:10க்கு 10த்துக்கும் மதியம் 2:10க்கு 11த்துக்கும் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ரிசல்ட் வந்தோடனேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, உங்கள் பசங்க வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, சப்போஸ் அதிகமாக வாங்கியிருக்கலாம் இல்லை கம்மியாக வாங்கியிருக்கலாம், அவங்கள வந்து தயவுசெய்து திட்டாதீங்க. ஸோ இந்த இது மார்க் வாங்கலை, என்ன அடுத்து 10th உள்ளவங்க வந்து அடுத்து 11th வாங்கிக்கலாம், 11th உள்ளவங்க வந்து அடுத்து 12th வாங்கிக்கலாம் அப்படிங்கிற வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மன அழுத்தமும் இருக்காது. ஸோ அதனால் பேரண்ட் வந்து அவங்கள தயவுசெய்து திட்டாமல் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொண்டு போங்க. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 10த்துக்கு வந்து காலையில் ரிசல்ட் வருது. ஸோ ரிசல்ட் வந்தோடனே சப்போஸ் நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அடுத்து 11th 12th வந்து நல்ல குரூப் எடுத்து அதில் வந்து நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிக்கலாம். டாப்பர்ஸ் வந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் அடுத்து நீங்கள் ரீவேல்யூஷன் இல்லை ரீடோட்டலிங் போட்டு நீங்கள் வந்து உங்களோட டோட்டல் வந்து அதிகமாக வாங்கிக்கலாம். 11th பொறுத்தளவுக்கு ஸோ உங்களோட இந்த மார்க் வந்து உங்களோட உயர்கல்விக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க, உங்களோட 12th மார்க் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால இதில் நீங்கள் மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் 12த்துக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமான மார்க் வாங்கணும்னு சொல்லி எய்ம் பண்ணி படிங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து 12th அதிக மார்க் வாங்கினா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் நல்ல கவுன்சிலிங் வந்து நல்லா கிடைக்கும். அதே போல் சப்போஸ் ஏதாவது ஸ்டூடெண்ட் நீங்கள் ஃபெயிலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து ஜூலை 1st வீக்கில் வைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை எழுதி அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் 11th வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் நீங்களே வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ தேர்வு முடிவு எதுவாக இருந்தாலும் சரி, ஆஸ் அ பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் அடுத்து நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போக ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து எல்லாருக்கும் பெஸ்ட்டு. ஸோ இந்த மார்க் தான் உங்களோட லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து நம்மளுக்கு தேவை வந்து 12th மார்க்கு. ஸோ 12th மார்க்கை பொறுத்தளவு தான் நீங்கள் வந்து உயர்கல்வி வந்து நல்லா படிக்க முடியும். அதனால் வந்து அடுத்து எல்லாருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை, 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th and 12th கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 11th வந்து 12th இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் இருக்குது. ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும். ஓகே, எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். எல்லாருமே வந்து டுடே கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க, அந்த நம்பிக்கையோடு இருங்க. ஓகே, தேங்க்யூ.